எல்லாரும் வணக்கம் மக்களே. நாங்கள் ஃபிஷிங் பர்சனல். நீங்கள் வீடியோவில் என்னன்னா நம்ம ரெகுலர் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாளாக இங்கே வரவே இல்லை. தண்ணி காஞ்சி நல்லா பக்காவாக இருக்குது விரால் மீன் அடிக்கிறதுக்கு. ஸோ எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுற ராட் அண்ட் ரீல் காம்போ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கான டக்குக்கான ராடு, ப்ரிடேட்ரு மிஷினு பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கஸ் தான் போட்டிருக்கேன். பழைய ஃப்ராக் அது, ரொம்ப பழசு, கீஞ்சி இங்கே 6 நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அண்டிங் பிளாக் ராடு FX 2005 அதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கு, பிராவோவில் ஸ்ட்ரைக் ஃப்ராக்கு. இதுதான் நம்ம செட்டப்பு. பாபு ப்ரோ, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க? அது கூட நான் வந்து ரீல் யூஸ் பண்ணுறேன். அப்போ டெக்கான ராடு அண்ணன் வச்சுருது சேம் தான். அண்டிங் பிளாக் அண்டி பிளாக் ராடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராவோ மேக்ஸு. பிராவோ வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ஃப்ராக் நல்லா இருக்குது. ரீசெண்டாக அது பார்த்தீங்கன்னா லப்பர் குவாலிட்டி நல்லா இருக்குது. பிராவோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் வாரியர் இதில் மட்டும்தான் ஹேண்ட்மேட் ஃப்ராக் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கடா விட்டார் பாபு? அது இப்படி போடுது. எனக்கு மட்டும் மொக்க இடமா குதிரை, நீங்கள் மட்டும் அடிக்கிற இடமா வச்சுன்னு. என்னடா பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? மீனை பார்த்துட்டு எங்கே இருக்குது ஸ்ட்ரைக்கு? இதெல்லாம் இருக்காதியா ஸ்ட்ரைக்கு? அவரு சரியான ஸ்ட்ரைக்கு. போடு சைஸ் பாரு. போட்டவனே சொன்னாருங்க கரெக்டாக அந்த இடத்துல ஸ்ட்ரைக் இருக்குது, நான் ஏற்றிட்டு வரேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னார். சொன்ன மாதிரி அடித்தார். சைஸு ஸ்ட்ரைக் மிஸ்ஸு. கரெக்டாக அந்த ஓர கையில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஒன்று மிஸ்ஸு. அடித்த வேகத்தை எங்கே போச்சுன்னு தெரில. சாஃப்ட் லூரில் பார்த்தீங்கன்னா இதான் ஒரு கம்ப்ளைண்ட்டு. லப்பர் அடிக்கடி வந்து திரும்பிடும். கரெக்டாக மீன் அடிக்கிற டைமில் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கடுப்பாகும். போட்டு பார்ப்போம் வருதான்ட்டு. சூப்பராக அடிச்சுது, எங்கே போச்சுன்னு தெரியல. சைஸு மக்களே, சைஸ் மக்களே. இப்படி வருது பாருங்க. நல்ல சைஸு. பயங்கரமான சைஸ் வரும். அப்படியே பொறுமையாக இங்கே வைக்கிறீங்களா? இங்கே தான் வைக்கணும். போக மாட்டலாம்.
மக்களே சைஸ் மக்களே சரியான சைஸு, நல்ல சைஸு. நல்ல சைஸ் நல்ல சைஸு, சரியான சைஸு. சைஸை பாருங்க. நல்ல சைஸு. போடு போடு பாபி, சைஸ் பாரு, போடு. வலி வலி வந்துடும் வலி. ஃப்ராக் அறுத்து விட்டுற போகிறேன்னு நினைக்கிறேன். தெரியலையே மக்களே. மக்களே பார்த்தீங்கன்னா இது பெரிய மீன் மாடிச்சுங்களே, பெரிய மீன் மாடிச்சு மக்களே. என்ன மீன் தெரியல மக்களே, சரியான பெருசு மக்களே. தெரியலையே. அறுத்துக்கிச்சு. அறுத்துக்கிச்சா? ஓ, நான் தான் பொறுமையாக வலியா நல்லையா ஃப்ராக் போச்சு பாரு. இப்போ மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம வந்து ஃபிஷிங் வந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6 மணி நம்ம கரெக்டாக வந்தோம். 7:30லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பயங்கரமாக அடங்கிடுச்சு. அந்த 7:30க்குள்ளே, அதான் 1.5 ஹவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே 1/2 கிலோ சைஸு உள்ள விராளுங்க. எல்லாமே நாட்டு விரால் மீன் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா சைஸ் நல்லாயிருக்கும். கிட்ட போய் காட்டுறேன் சைஸ் பாருங்கள், எல்லாமே 1/2 கிலோ சைஸ் தான். ஒரு மீன் 3 மீன் அடித்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப ஏறிச்சு. சம்மர் டைமால் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 7:30 க்ளோஸ் ஆகிடும். நீங்களும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 8 மணி அடிக்காதீங்க, வேஸ்ட்டு தான் அடித்தாலும். 7:30 அதிகபட்சம் 6 மணிக்கு போங்க. 7:30 முடிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ நாங்களும் முடிச்சிட்டோம், கிளம்பிட்டோம். மீன் பிடிச்சது பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாமல் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதையும் பார்த்துங்க. முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா டவுட் என்ன வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் இது பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாமே டவுட் தான் சொல்கிறோம் கண்டிப்பாக. ஓகே, மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.